அடுத்தடுத்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கலாம். ஈவினிங் கிளம்புறதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறமா லேட் ஆயிரும். ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க. ஸ்டேஜுக்கு முன்னாடி நிழல்ல உட்காருங்க ப்ளீஸ். நீங்க தற்போது விழா தொடங்க இருப்பதினால் நமது மாணவர்கள் அனைவரும் விழா மேடைக்கு முன்பாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விழா தொடங்க இருக்கிறது. மாணவர்கள் அனைவரும் விழா மேடைக்கு முன்பாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த மறுகூடல் நிகழ்வு மற்றும் முன்னாள் ஆசிரியர்களுக்கு கௌரவிப்பு விழாவினுடைய தொடக்கமாக முதற்கண் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. அனைவரும் எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்து, முதற்கண் தமிழ்தாய் வாழ்த்து. தற்போது நமது முன்னாள் மாணவிகள் மீண்டும் பழைய நினைவுகளோடு தமிழ்தாய் வாழ்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமெழில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இந்த மறுகூடல் நிலவு நிகழ்வு மற்றும் நமது முன்னாள் ஆசிரியர்களை கௌரவிக்கினுடைய விழாவினுடைய தொடக்கமாக அனைவரையும் வருக வருகவென்று பள்ளியின் சார்பில் அழைக்கிறோம். விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய நமது ஆசான்கள், வழிகாட்டிகள், நம் இந்த அளவிற்கு உயர்ந்ததற்கான காரணமாக இருக்கக்கூடிய நமது ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை வருக வருகவென்று பள்ளியின் சார்பில் அழைக்கிறோம். தற்போது இந்த நிகழ்வானது ஏற்கனவே திட்டமிட்டபடி பள்ளியில் சந்திப்பு நிகழ்ச்சியும் அதை தொடர்ந்து மற்ற நிகழ்வுகள் அனைத்தும் நமது கடலூர் மெயின் ரோட் குப்புசாமி செட்டியார் மண்டபத்தில் அனைத்து நிகழ்வுகளும் அரங்கேற இருப்பதினால் இங்கே சற்று அறிமுகம் ஆவதற்காக ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி விழா ஆசிரியர் பெருமக்களுக்கும் முன்னாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்நாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விற்கு வந்திருக்க அனைவரும் 87, 99 வரைக்கும் நாம் சந்திக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அதை நாம் இன்று முழுமையாக பயன்படுத்தி அனைவரும் சந்திக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். இதை தொடங்கியதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தது நன்றி. ஒரு அரை மணி நேரம் நாம் அப்படியே இங்கே ஸ்கூலை சுற்றி பார்த்துட்டு எல்லாரும் ஒரு கலந்துரையாடல் முடிச்சுட்டு ஆசிரியர் பெருமக்களை அப்படியே ஊர்வலமாக கூட்டி கொண்டு போய் மண்டபத்தில் வச்சு அங்கே அவருக்கு சிறப்பு மரியாதையெல்லாம் செலுத்தி நம்ம மீதி விஷயங்கள்லாம் அங்கே ஆர்கனைஸ் பண்ணிக்குவோம். நன்றி. சொல்லலாம். இந்தியா எனது தாய்நாடு. இந்திய மக்கள் அனைவரும் இழந்த தோழர் தோழிகளே, இந்நாட்டின் பண்பாடு மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை பின்பற்றி உண்மையான நட்புடனும் தூய்மையின் வழி நின்று நட்பின் பெருமதினை நிலைநாட்டுவேன் என்றும் என் நண்பர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் உறுதுணையாகவும் உதவிகரமாகவும் இருப்பேன் என்பதை உளமாற உறுதி கூறிக்கொள்கிறேன். யாதமூரே யாவரும் கேளீர். உறுதிமொழி வாசித்த நமது முன்னாள் மாணவ நண்பர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நமது ஆசிரியர்கள் சிறப்பில் முதலாவதாக நம்முடைய முன்னாள் தமிழாசிரியர் அவர்கள் திரு வரதராஜன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கே முழங்கு. அன்பிற்குரிய முன்னாள் மாணவர்கள், இந்நாள் பெற்றோர்கள், நாளைய தாத்தா பாட்டிகளே, உங்கள் யாவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்தியவர்கள் என்று எங்களுக்கு தெரியும். இருந்தால் இவ்வளவு சிறப்பாக இருக்குமா என்று நினைத்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக இந்த அன்பு உள்ளங்கள் இத்தகைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மீண்டும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சாதித்திருக்கிறீர்கள் என்பதை மண்டபத்தில் தெரிவிப்பார் என்று சொன்னார்கள். அதனால் நாங்கள் அப்படியே இருக்கிறோம், நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும். ஆகையினாலே உங்களை பற்றி ஒரு சில அறிமுகங்களை அங்கே சொல்வார்கள் என்று சொன்னார்கள். ஆகையினாலே அதை எங்களுக்கு இப்போ வயதானதுனாலே சிலர் எங்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. அதை தெரிந்து கொள்ளும் முகத்தான் தான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். ஆகையினாலே நீங்கள் இன்னும் மென்மேலும் வாழ்க்கையில் உயர்ந்து எல்லா வகையான நலங்களையும் வளங்களையும் பெற்று சீரும் சிறப்போடும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வாழ்த்திக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. திரு பன்னீர்செல்வம் ஐயா ஒரு சில வார்த்தைகள். இங்கே கூடியிருக்கின்ற பழைய மாணவர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர் நண்பர்கள், தோழிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பழைய மாணவர்கள், அதாவது 87லிருந்து 99 வரை என்று சொல்கிறார்கள், இந்த காலத்தில் பயின்ற மாணவர்கள் எங்களை எல்லாம் நினைவு வைத்திருந்து ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி எங்கள் வீடுகளில் வந்து எங்களை அழைத்து வர முடியாதவர்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் வயதாகிவிட்டதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். சிலர் எங்களோடு பணியாற்றியவர்கள் காலமாகிவிட்டார்கள். அதை நினைத்து நாங்கள் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் நன்றாகத்தான் இன்னும் இருக்கிறோம். எல்லாம் உங்களுடைய ஆசி, நல்லெண்ணம். உங்களை நாங்கள் வளர்த்து விட்டதனுடைய பலன், அதை நாங்கள் இன்று அறுவடை செய்கிறோம். இன்னும் நாங்கள் உயிரோடு இருப்போம் என்றால் அதற்கு காரணம் நீங்கள்தான், நாங்கள் அல்ல. அதுவும் குறிப்பாக நான் சொல்லுகிறேன், என்னுடன் இந்த பள்ளியில், இந்த கிரவுண்டில் எத்தனை மாணவர்கள் விளையாடினார்களோ அத்தனை பேருக்கும் நன்றி. என்றால் அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை. கண்ணதாசன் சொல்வார், சுற்றுச்சுவர் நடுவே சுமந்தாலே என்னை ஒருத்தி, சற்றே அவள் விலகி தனித்திருந்தால் நானும் இல்லை என்று. அதையே தான் வைரமுத்து சொல்வார், என் விதி அப்போதே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைந்திருப்பேனே என்று. எங்கள் விதியெல்லாம் இன்னும் எங்களுக்கு தெரியவே இல்லை. அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நாங்கள் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று பார்க்கும்போது, இங்கே சில நண்பர்கள் வந்தார்கள், நான் இங்கே எஸ்ஐயாக இருக்கிறேன் அப்படின்னெல்லாம் சில உயர் பதவிகளை எல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு அப்படியே புல்லரிக்கிறது. ஒரு மாவட்டத்தையே, ஒரு வட்டத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு தகுதி கிடைத்திருக்கிறது. சிலர், இப்போ ஒருத்தர் சொன்னார், 1330 குறள்களையும் நான் மனப்பாடம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். அதற்கு காரணம் ஐயா என்று. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் காரணமாக இருந்திருப்பார்கள். எல்லோருக்கும் சேர்த்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அங்கே மண்டபத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமது பள்ளியின் தமிழாசிரியர் திரு MC சேகரை அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என்று அழைக்கிறோம். ஐயா அவர்களை மேடைக்கு அனுப்பி வைக்கும்படி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சேகரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை மேடைக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது
நமது பள்ளி நமது மாணவ செல்வங்களாகிய முன்னாள் மாணவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த விழாவில் பள்ளியில் கலந்துரையாடல் மற்றும் பள்ளி பார்வை நடைபெற்று முடிந்த பிறகு நமது மண்டபத்தில் சென்று அனைத்து நிகழ்வுகளும் அரங்கேற இருப்பதனால் அனைவரும் அங்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விழாவினுடைய அடுத்த நிகழ்வாக நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் திரு கிருஷ்ணமூர்த்தி 93-94 ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடைய பள்ளியினுடைய அறிவு வளர்ச்சிக்காக மாணவ செல்வங்களுடைய சிறப்பினை செய்வதற்காக நூலகத்திற்கு புத்தகங்கள் அன்பளிப்பாக அளிக்கிறார். அவருக்கு நம்முடைய சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். படித்த மாணவர்கள் அனைவருக்கும் முன்னாடி இனி வரும் தலைமுறை படிக்கட்டும் என்று நிறைய புத்தகங்களை இந்த நூலகத்திற்கு வழங்கிய அண்ணா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ஒரு மாபெரும் கைத்தட்டல் ப்ளீஸ். அடுத்ததாக நமது தமிழ் ஐயா திரு சேகர் அவர்கள் உங்களுடைய சிறிது உரையாற்றுவார். வணக்கம். இங்கே கூடியிருக்கின்ற என்னுடைய படித்த என்னுடைய பழைய மாணவ மாணவிகளை பார்க்கும் பொழுது நானும் ரொம்ப இளமையாக மாறிடுது மாதிரி எனக்கு தெரியுது. எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சந்திப்பு விழாவை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற மாணவிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற வேண்டும். அப்போ தான் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களுடைய ஆசிகள் உங்களுக்கு எப்போவுமே வேணும். இப்போ என்னிடம் படித்த மாணவ மாணவிகள் திருமணமாகி அவர்கள் குழந்தைகளுக்கு திருமணமாகி அந்த பேரன் பேத்தியோடு இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆஹா, இப்படியாப்பட்ட ஒரு சந்திப்பு எப்படி ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஆசீர்வாதங்களில் அள்ளி வழங்கிய சேகரையா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு இனி ஆசிரியர்கள் திரு பாலகிருஷ்ணன் மற்றும் ரத்னம் டீச்சர் மற்றும் பெரியசாமி சார் அனைவரையும் வருக வருகவென்று விழாக்குழுவின் சார்பாக பள்ளியின் சார்பில் வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு மிக முக்கியமான காரணமாக இங்கே பள்ளியில் இதற்கு முன்பாக 2000 மற்றும் 2004ஆம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, அதாவது என்னிடம் படித்த மாணவர்கள் அவர்கள் ஒரு நிகழ்வை நடத்தி சிறப்பாக இதே போன்ற ஒரு நிகழ்வை நடத்தினார்கள். அந்த மாணவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நுழைவு வாயில். 2000 மற்றும் 2004 மாணவர்கள். அதைத் தொடர்ந்து தற்போது நமது முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்னும் 3 முன்னாள் மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த நுழைவாயில் திறந்த பிறகு அதை நகர்த்திக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நம் பள்ளி நம் பெருமை, நமது பள்ளியை நாம் பெருமையாக்குவோம் என்று கூறி அடுத்ததாக நாட்டுப்பண் முடிந்த பிறகு
பள்ளி வளாகத்தை பார்வையிடல் நிகழ்வு முடிந்து நாம் மண்டபத்திற்கு செல்லலாம். ஜனகணமன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா. பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல வங்கா. விந்திய மாஜல யமுனா கங்கா உச்சல ஜல சிதரங்கா. தவ சுப நாமே ஜாகே तब सुबह आशीष मागे. कागे तब जय मादा. जनगण मंगलदायक जय हे भारत वाक्य विदादा. जय हे जय हे जय 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 हे.
மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, ஆசிரியராக இருப்பதற்கு ஒரு மனநிலை வேண்டும். அது ஒரு அப்பாவின் மனசு வேண்டும். You need to have a father's mind to become a teacher. கொல்த்துங்கடா. மஜாபா மஜாபா. இதா 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 இதா. ஏய் ரெடிடா வாடா. பாத்தி கம்மி ஓகே. ஓகே.
பேசும்போது நம்ம வாத்தியாருங்கெல்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆயிடுவாங்க. நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன். ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். விளக்கேற்றுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி தயவு செஞ்சு நல்லா கிளாப் பண்ணுங்க. மங்களம் ஆசிரியர் அவர்களை பண்றது அவங்க எல்லாம் கேட்டு இந்த நிகழ்ச்சி துவங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்தாங்க. அடுத்ததாக சிவசங்கரி மேடமும் கூட வந்து ஹெல்ப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கரகோஷம் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரையும் ப்ளீஸ் அமைதி. கை சுற்ற போதும். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த ஐயா பன்னீர் சார் மீது எல்லா சாரும் அந்த பக்கம் விளக்கேற்றுமாறு அன்புடன் கேட்டு. ப்ரோக்ராம் சிறப்பா இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு கிளாப் பண்ணுங்க. சாருக்கு கிளாப் பண்ணுங்க. மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறோம். மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே, தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம். இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வரிகளும் தருதே. போகின்றோம் தூரம் தூரம். என்னை விட்டு செல்லும் உறவுகளே, உயிர் தொட்டு செல்லும் உணர்வுகளே, போய் வரவா. நண்பன் முகம் நெஞ்சில் நடந்து போகும், காதல் தென்றல் கூட கடந்து போகும். இப்பயணத்தில் பொன்னினைவுகள் நெஞ்சடைக்குமே. காடு மலை செல்ல